சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடி தமிழ் எங்கடா போன? அக்கா விட்டு சிங்கப்பூர் போயிட்டியா? சரி சரி சரி. இங்க பாரு அண்ணன் பாரு அண்ணன் பாரு. ஏய் தமிழ் அண்ணனை பாருடா. டேய் எங்களெல்லாம் ஞாபகம் இருக்காடா உனக்கு? சரி சரி சரி. நான் மது அக்கா, இவங்க வந்து நந்தினி அக்கா. சரி சரி சரி. இவன் அரவிந்த் அண்ணா. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் மறக்க மாட்டான்க்கா. அவன் எப்படி காம இருப்பான் நம்மள. சரி 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 சொல்லும். சரி சரி சரி. வாங்கம்மா. ஏன் செவந்தி, எங்களுக்காகவா இந்த வீட பேசிருக்கீங்க? ஆமா சிந்து, பூர்ணிமா வரான்னு தெரிஞ்ச உடனே நான் இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தானேமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இனிமே இது உங்க வீடுதான். செவந்தி, எங்களால உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் செவந்தி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சிந்து. ஆக்சுவலா எனக்கு தான் கில்ட்டியா இருக்கு. வந்ததும் வராததுமா பூர்ணி உங்க ரெண்டு பேரையும் குறி வச்சு எப்படி பேசுறா பாத்தியா? நான் அவ கொஞ்சம் லேட்டா வருவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டா. காலையில பிரேக்ஃபாஸ்ட முடிச்சதுக்கு அப்புறமா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவ வந்துட்டா. என்ன செவந்தி இது? பூர்ணிமா இப்படி பேசுறாங்க? ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு செவந்தி. சாரி சிந்து. சாரிமா, என்னோட தப்புதான். நான் நேத்து நைட்டு உங்களை இங்க வர வச்சிருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரிமா. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல செவந்தி. உன்னை நினைச்சா எனக்கு பிரமிப்பாதான் இருக்கு. அவ வரான்னு தெரிஞ்சதுமே எங்களுக்குன்னு ஒரு வீடு ரெடி பண்ணி வச்சிருக்கியே. இதுக்கு மேல என்னமா வேணும்? எனக்கும் என் பிள்ளைக்கும் நீ பார்த்து பார்த்து செய்யணும்னு என்னமா இருக்கு? ஒன்னும் இல்லல்ல. ஆனாலும் நீ செய்யறல்ல, உன்னோட மனசுக்கு இது ஒன்னே போதும் செவந்தி. நல்லா இருப்ப நீ. ஆட சும்மா இருங்கம்மா, ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு. சிந்து, இந்த வீடு உங்க ரெண்டு பேருக்கும் தங்கறதுக்கு மட்டும்தான், புரிஞ்சுதா? கிச்சன் எல்லாம் இருக்கு, திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன். ஏதோ டீ காஃபி போடுறதுக்காக மட்டும்தான் இதை நீங்க யூஸ் பண்ணணும். மத்தபடி சாப்பிடுறதெல்லாம் நம்ம வீட்டுல தான், புரிஞ்சுதா? எதுக்கு செவந்தி தேவையில்லாத சிரமம்? ரெண்டு பேரு தானே இருக்கோம், நாங்களே சமைச்சுக்கிறோம். பாத்தீங்களாமா, நீங்க மட்டும் ருசியா சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு பாக்குறீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்ல செவந்தி, உனக்கு எதுக்கு சிரமம்னு பார்த்தோம். ஒரு சிரமமும் இல்ல. நீங்க இங்க செய்யற வேலைய அங்க வந்து செய்யுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அப்போ பூர்ணிமா? பூர்ணிமா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியாதுதான். அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது அவ போனதுக்கு அப்புறம். சரி சிந்து, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. படுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் அப்புறம் வந்து குடுக்கறேன். உங்க திங்ஸ் ஏதாவது அங்க இருக்குன்னா இங்க கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்தாங்க சாவி. சிந்து, நீ கொஞ்சம் முன்னாடியே ஃபேக்டரிக்கு போறியா? நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடுறேன். பூர்ணிமா வேற வந்திருக்காளா, நொய்யு வா. அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு நான் ஃபேக்டரிக்கு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல செவந்தி, நீங்க ரெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டா போதும். சரி செவந்தி, நான் பாத்துக்கிறேன். சரி, சாப்பிடுறது நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கோங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அங்க வந்து சாப்பிடுறதுக்கு கூச்சமா இருந்தா நான் வேணா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு இங்க எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? ஐயோ எதுக்கு செவந்தி தேவையில்லாம உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, ஒரு 2 நாளைக்கு பூர்ணிமா போற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ போனதுக்கு அப்புறமா எல்லாமே நார்மல் ஆயிடும். சரி செவந்தி, போயிட்டு வாமா. என்ன, உன் புள்ளைய பார்த்து கொஞ்சலான்னு நினைச்சேன், அது கூட முடியல. ஆமா செவந்தி, நாங்களும் உங்க பையனை தூக்கி கொஞ்சணும்னு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க பேசுறத பார்த்தா உங்க பையன் பக்கத்திலே விட மாட்டாங்க போல இருக்கே. சிந்து, பெத்த அம்மா என்னையே நெருங்க விட மாட்டேங்கிறா.
ச்சீ, இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. என்ன ஜென்மமோ. அம்மா நீ சும்மா இருமா. நீ எதுக்கு அவங்கள திட்டுற? விடு சிந்து, பூர்ணிமாவை பாக்குற எல்லாரும் இதான் சொல்லுவாங்க. கேட்டு கேட்டு எனக்கே பழகிடுச்சு. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். பாவமா இந்த செவந்தி, குழந்தையும் கொடுத்துட்டு அவகிட்ட திட்டும் வாங்கிட்டு இருக்கா பாரு. ஆனா இப்படி ஒரு ராட்சசிய நான் பார்த்ததே இல்லம்மா. பா, எப்படி லபா லபான்னு கத்துறா பாத்தீங்களா? ஐயோ, அவ போற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போக கூடாது. தமிழ் தமிழ் குட்டி அண்ணனை பாரு. அது பாரு பாக்குறான் பாரு. தமிழ் மதுவக்கா, இவன் ஒரு வாரம் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுல நல்லா கலர் ஆயிட்டான்ல. சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லாத. இவன் அப்படிதான் இருக்கான், கலர்லாம் ஆகல. இல்லக்கா, ஃபாரின் போனா எல்லாரும் கலர் ஆவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ மக்கு, அது அமெரிக்காவுக்கு போனாதான் அப்பதான் கலரா ஆகுவாங்க. சிங்கப்பூருக்கு போனா கலரால ஆக மாட்டாங்க. ஒருவேளை இவன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கலர் ஆயிடுவானா? பார்க்கலாம் பார்க்கலாம். தமிழ், ஏ தமிழ், உம்மா. அங்க போய் ஜாலியா இருந்தியா? நல்லா இருந்துச்சா? ஏன் தமிழ்? ஏய், என்னது இது? ஆளுக்கு அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க. குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. சும்மா இருங்க கொஞ்ச நேரம். என்ன சித்தி, இப்பதானே முத்தம் கொடுத்தோம். நாங்க எப்பவுமே இவனுக்கு முத்தம் கொடுக்கறது தானே. நீங்க என்ன இப்ப புதுசா சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்னும் இன்ஃபெக்ஷன் ஆகாது. இவ பெரிய டாக்டர், இன்ஃபெக்ஷன் ஆகாதுன்னு சொல்றதுக்கு. சும்மா இரு கொஞ்ச நேரம். சித்தி, கொஞ்ச நேரம் தமிழ் கூட விளையாடிக்கிறோமே சித்தி. இப்பதானே வந்திருக்கான். மது, குழந்தை பேரு தமிழ் இல்ல, மனோ, மனோகர். இந்த வீட்ல எல்லாரும் ஒரு தடவை நல்லா கேட்டுக்கோங்க. குழந்தை ஏன் குழந்தை, அவன் பேரு மனோகர். உங்க இஷ்டத்துக்கு கூப்பிடுறதா இருந்தா வேற எந்த குழந்தையாவது கூப்பிட்டுக்கோங்க. ஏன் குழந்தைக்கு பேர் மாத்தாதீங்க. கையெடு. பூர்ணி, வா செல்லம், அம்மாட்ட வாங்க. சித்தி, ஏய் பூர்ணி, குழந்தைங்க இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. விளையாட விட வேண்டியதானே? ஏன் தமிழ்னு கூப்பிட்டா என்ன குறைஞ்சு போயிடும்? இல்ல அத்த, அப்புறம் எதுக்கு நம்ம மனோன்னு பேர் வச்சிருக்கோம்? கூப்பிடுறதுக்கு தானே. இவங்க இஷ்டத்துக்கு கூப்பிடுவாங்கன்னா அப்படி யாரும் என் குழந்தைய வந்து கொஞ்சணும்னு அவசியம் இல்ல. பூர்ணி, நானும் உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் இப்படி பண்ற? அவங்க கொஞ்ச நேரம் தமிழ் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன ஆயிட போகுது? உனக்கு பிடிச்ச பேரை நீ வச்சிருக்க, எங்களுக்கு பிடிச்ச பேரை நாங்க கூப்பிட்டுட்டு போறோம். இதுக்கு எதுக்கு பெருசு பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இன்னும் 2 நாள் தானே. குழந்தைக்கு மொட்டை போட்டதுக்கு அப்புறமா நீ சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போயிட போற. அது வரைக்கும் இவங்க என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா உனக்கு என்ன? என்னது மொட்டை போடுறதா? யாருக்கு? ஏன் உனக்கு உன் அப்பா அம்மா சொல்லலையா?